ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நபர்கள் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கணம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை,
உறவாடுவதே எனக்கினிமையோ ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 25 வரை. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். பார்வோனே நீ எம்மாத்திரம், உன் படைகளின் பலமோ எம்மாத்திரம். படைகளின் தளபதி என்னோடுண்டு, உன் ரதங்களை தூள் தூளாய் நொறுக்கிடுவார். ஹே பார்வோனே நீ எம்மாத்திரம், உன் படைகளின் பலமோ எம்மாத்திரம். படைகளின் தளபதி என்னோடுண்டு, உன் ரதங்களை தூள் தூளாய் நொறுக்கிடுவார். ஹே செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு, தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு, தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், அவர் செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார்.
அதிகாரம் 1 10 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொலைகாரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொலைகாரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொருவருக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். நான் சர்வனவ் நிறுவனத்திலிருந்து ஜோஜோ பேசுகிறேன். இன்றைய செய்தியானது யோவான் 1 அதிகாரத்தின் 1 வசனம் தொடங்கி 10 வரையிலான வேத பகுதியிலிருந்து வரும் ஜீவனுக்கு வழிநடத்தும் குரல் என்பதாகும். இங்கே இயேசு கேட்பவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காரியத்தை சித்தரித்து காண்பிக்கின்றார். இங்கே அவர் ஆடுகளை குறித்து, மேய்ப்பனை குறித்து மற்றும் வாசல் அத்தோடு கூட திருடர்களை பற்றியும் பேசுகிறார். ஆனால் அவர் ஆடுகளையும் மேய்ப்பனையும் பயன்படுத்துவதால் இது வெறுமனே மந்தைகளை மேய்ப்பதை சார்ந்த மொழிநடை மட்டும் கிடையாது. இது நாம் எப்படி வாழ்கிறோம், யாரை பின்பற்றுகிறோம் மற்றும் வாழ்வை எங்கே காண்கிறோம் என்பதை பற்றியதாக காணப்படுகின்றது. வாருங்கள் நாம் இந்த பகுதியை சற்று ஆழமாக பார்ப்போம். ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாக நுழையாமல் வேறு வழியில் ஏறி வருகிறவன் திருடன், கொள்ளைக்காரன். ஏனென்றால் அப்படிப்பட்டவனுக்கு நுழைய உரிமை இல்லை என்று இயேசு கூறுகிறார். அவர் இங்கே ஒரு வேறுபாட்டை சுட்டி காட்டுகிறார். அவர் நமக்கு வித்தியாசத்தை காட்டுகிறார். ஏனென்றால் 2 வகையான குரல்கள் அல்லது சத்தங்கள், 2 வகையான செல்வாக்குகளை பற்றி இது பேசுகின்றது. ஒன்று சரியானது மற்றும் உண்மையானது, மற்றொன்று அழிவுகரமானது. பின்னர் இயேசு வாசல் வழியாக நுழைபவரே ஆடுகளின் மேய்ப்பர் என்று கூறுகிறார். இதில்தான் மிக அழகான பகுதி உள்ளது. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன. இயேசு தான் நம் மேய்ப்பர், நாம் ஆடுகள். மேலும் அவர் அவைகளை வழிநடத்துவதால் அவருடைய ஆடுகள் அவருடைய குரலை அல்லது சத்தத்தை கேட்கின்றன. இயேசு நம்மிடமிருந்து விலகி இருப்பதில்லை என்ற ஒரு உண்மையை, அத்தோடு அவரை பற்றி ஒரு ஆழமான தனிப்பட்ட விடயத்தை இங்கே நமக்கு சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு பொதுவான கர்த்தர் மட்டுமல்ல, மாறாக அவர் உங்கள் பெயரையும் அறிந்திருக்கிறார். கூட்டத்தில் உங்கள் முகத்தை மட்டுமல்ல, உங்கள் கடந்த காலத்தை மட்டுமல்ல, நீங்கள் எதை நம்பியிருக்கின்றீர்கள் என்பதை மட்டுமல்ல, உங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மட்டுமல்ல, அவர் உங்கள் முழு கதையையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் போராட்டங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் பயங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் கனவுகளையும் உங்கள் நோக்கத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தம்முடையவர்கள் என்று அழைக்கிறார். இங்கே அவர் ஆடுகள் அவருடைய சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்கின்றன என்று அவர் கூறுகிறார். இதன் பொருள் இங்கே ஒரு உறவு உருவாக்கப்படுகின்றது என்பதாகும். அங்கே ஒரு பரிச்சயம் இருக்கிறது, கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: நாம் அவருடைய குரலை அடையாளம் கண்டு கொள்கிறோமா? நீங்கள் அவருடைய குரலை அடையாளம் கண்டு கொள்கிறீர்களா? அல்லது இன்று நாம் வாழும் உலகில் பல போட்டிக்குரிய குரல்கள் இருப்பதால் அவருடைய குரலை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்பதே உங்கள் கேள்வியாக இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் பேசுகிறது, சமூக ஊடகங்கள் பேசுகின்றன, பயம் பேசுகிறது, செய்திகள் பேசுகின்றன, நம்மில் சிலருடைய கடந்த காலம் பேசுகிறது.
சில சமயங்களில் நமது சொந்த பாதுகாப்பின்மைகள் சத்தியத்தை விட சத்தமாக பேசுகின்றன. ஆனால் இங்கே இயேசு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன, வேறு எந்த குரலையும் அல்ல, என் குரலையே என்று தெளிவாக கூறுகின்றார். இதன் பொருள், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அவருடைய குரல் என்னவென்பதை அறிந்து கொள்வதில், அந்த பகுத்தறிவில் வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாகும். நம்மை வழிநடத்துவது கர்த்தருடைய குரலா அல்லது வேறு ஏதோ ஒன்றை நம்மை இழுத்து செல்ல முயற்சிக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திறந்திருக்கும் எல்லா கதவுகளும் கர்த்தரிடமிருந்து வருவதில்லை. எல்லா குரல்களும் உங்கள் கவனத்திற்கு தகுதியானவை அல்ல. இயேசு இன்னும் ஒரு படி மேலே சென்று ஆடுகள் அந்நியர்களை பின்தொடராது என்றும் கூறுகிறார். உண்மையில் அவை அவனிடமிருந்து ஓடிவிடும். ஏனென்றால் அவைகள் அவனுடைய குரலை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. இது நம்மை தைரியப்படுத்தும் ஒரு விடயமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இதன் பொருள், நாம் இயேசுவிடம் நெருங்கி செல்லும் போது குழப்பமானது மறைய தொடங்குகிறது. நீங்கள் அவருடன் எவ்வளவு அதிகமாக நேரம் செலவிடுகிறீர்களோ அவ்வளவு தெளிவாக அவருடைய குரல் எது என்றும் அவருடைய குரல் அல்லாதது எது என்பதையும் நீங்கள் அடையாளம் காண தொடங்குவீர்கள். ஏனென்றால் வேறு எல்லா உறவுகளில் நடப்பதைப் போலவே உங்களுக்கு தெரிந்த ஒருவர் உங்களை அழைக்கும் போது நீங்கள் அவர்களுடன் ஒரு உறவை உருவாக்கி இருப்பதால் அவர்களுடைய குரலை கொண்டே அவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். ஆகவே ஏதாவது ஒரு குரல் உங்களை பயம், குற்ற உணர்ச்சி மற்றும் நம்பிக்கையின்மை போன்றவற்றுக்கு வழிநடத்தினால் அது மெய்ப்பனின் குரல் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மெய்ப்பனின் குரல், அதாவது இயேசுவின் குரல், ஆம், அது உங்களை திருத்தும், கண்டிக்கும் குரல்தான். ஆனால் அது எப்போதும் உங்களை மீண்டும் ஜீவனுக்கும் நம்பிக்கைக்கும் சத்தியத்துக்கும் வழிநடத்தும் குரலாகவே இருக்கும். அதற்கு அப்பால் நம்மை நோக்கி வரும் எந்த குரலும் மெய்ப்பனின் குரல் அல்ல. பின்னர் இயேசு அதை இன்னும் தெளிவுபடுத்துகிறார். அவர், நானே அந்த நல்ல மெய்ப்பன் என்கிறார். இயேசு தன்னை பற்றி கூறும் போது நானே வாசல் என்றும் கூறுகின்றார். இது வல்லமை வாய்ந்தது. அவர் வழிநடத்துபவர் மட்டுமல்ல, அவரே வாசலாகவும் இருக்கின்றார். அவரே நாம் உள்ளே செல்லும் வழியாக காணப்படுகின்றார். இயேசுவே உள்ளே செல்வதற்கான ஒரே வழி. வேறு விதமாக கூறினால், கர்த்தருடனான வாழ்க்கை என்பது வெறுமனே பாடுபடுவது, நடிப்பது அல்லது வேறு வழியில் முன்னேற முயற்சிப்பது, சுயமாக சாதிக்க முயல்வது போன்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழைய வேண்டிய அவசியமும் இல்லை. அவருடைய அன்பிற்குள் நீங்கள் புதிதாக தகுதி பெற வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. உள்ளே செல்வதற்கான வழி பரந்த அளவில் திறக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கூறுகிறார், நானே அந்த வாசல். என் வழியாக உள்ளே வருபவன் ரட்சிக்கப்படுவான். என் வழியாக உள்ளே வருபவன் ரட்சிக்கப்படுவான் என்று கூறுகிறார். அவர்கள் உள்ளே வந்தும் வெளியே சென்றும் மேய்ச்சலை கண்டடைவார்கள். அது பாதுகாப்பையும் விடுதலையையும் குறிக்கிறது. நீங்கள் அவரில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், அவரால் நிலைநிறுத்தப்படுகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. நம்மில் பெரும்பாலோர் பலமுறை கேட்டிருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான வசனங்களில் ஒன்று இங்கே இருக்கிறது. ஏனென்றால் அவர் அதை சொல்வதும் உண்டு. அந்த வசனம் என்னவென்றால், திருடன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று திருடனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை குறித்தோ, அவர் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூரணப்படுத்தவும் வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்போதும் என்னுடைய முழு செய்தியின் மைய கருத்து இதுதான். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் கொலை செய்கிறான், திருடுகிறான், அழிக்கிறான். எதிரியின் நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது. அவன் உங்கள் சந்தோஷத்தை திருட விரும்புகிறான். அவன் உங்கள் நோக்கத்தை கொன்று உங்கள் அடையாளத்தை அழிக்க விரும்புகிறான். நீங்கள் எப்போதாவது சோர்வாக, குழப்பமாக அல்லது உங்களிடமிருந்து ஏதோ ஒன்று தொடர்ந்து பறிக்கப்படுவது போல உணர்ந்திருக்கிறீர்களா? அது தற்செயலானது அல்ல. அது திருடனின் வேலை. அதுவே எதிரியின் நோக்கம். இயேசு கூறுகின்றார்,
நீங்கள் ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அதுவும் வெறும் ஜீவனை மட்டுமல்ல, அதன் பரிபூரணத்தையும் நீங்கள் பெற வேண்டும். அதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று இயேசு கூறுகிறார். பரிபூரண வாழ்க்கை என்பது உலக பிரகாரமான வாழ்க்கையை குறிக்கவில்லை, மாறாக தேவனுக்குள் பூரணமாய் இருப்பதை குறிக்கிறது. பூரணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் மிகுதியான, பொங்கி வழியும், போதுமானதை விட அதிகமான என்பதாகும். இது நாம் இறந்த பிறகு வரும் நித்திய ஜீவனை பற்றியது மட்டுமல்ல, இது இப்போதே வாழும் ஒரு தரமான வாழ்க்கையை பற்றியதாக இருக்கின்றது. குழப்பத்திலும் சமாதானம், கஷ்டத்திலும் சந்தோஷம், நிச்சயமற்ற நிலையிலும் நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை போன்ற நிறைவான வாழ்வை குறித்து பேசுகின்றது. பூரணமான வாழ்க்கை வாழ்வதன் அர்த்தம் இதுதான். சவால்களோ புயல்களோ இருக்காது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் தேவன் ஒரு நல்ல மேய்ப்பர் என்பதை அறிந்து அவரின் சமாதானத்தில் நிலை கொண்டிருக்க முடியும். அப்படியானால் இது உண்மையில் நமக்கு எதை வலியுறுத்துகின்றது? முதலாவதாக, நாம் மேய்ப்பருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது. அழிந்து திரியும் ஆடுகள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. ஆனால் மேய்ப்பனுக்கு அருகில் தங்கியிருக்கும் ஆடுகள் பாதுகாக்கப்படுகின்றன, அவை வழிநடத்தப்படுகின்றன, அவை போஷிக்கப்படுகின்றன, அவற்றுக்கு தேவையானவைகள் வழங்கப்படுகின்றன. இரண்டாவதாக, நாம் அவருடைய குரலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருள். இது அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் நாம் செவி கொடுத்து கேட்கும் அமைதியான தருணங்களின் மூலமாகவும் நிகழ்கிறது. நீங்கள் இயேசுவுடன் எவ்வளவு அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே மற்ற குரல்களின் ஆதிக்கம் உங்கள் மீது இருக்கும். மூன்றாவதாக, நாம் திருடனின் குரலை அறிந்திருக்க வேண்டும். உங்கள் மனதில் நுழையும் ஒவ்வொரு எண்ணமும் சத்தியம் கிடையாது, ஒவ்வொரு உணர்வும் உண்மையானவையும் கிடையாது. ஏதேனும் ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கும் குணத்திற்கும் முரணாக இருக்கும் போது அதை நிராகரிக்கும் அதிகாரம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இறுதியாக, அவர் வழங்கும் பரிபூரண வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தெரிவாக காணப்படுகின்றது. அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார், ஆனால் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். சில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு இருந்தும் தாங்கள் சிக்கிக் கொண்டது போலவும், தோற்கடிக்கப்பட்டது போலவும் அல்லது குறைவுபட்டது போலவும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம். இயேசு உங்களுக்கு ஜீவனை தருவதற்காக மட்டும் வரவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் கூற விரும்புகின்றேன். அவர் உங்களுக்கு நிறைவான ஜீவனை பரிபூரணமான வாழ்வை தர வந்தார். அந்த நிறைவான ஜீவன் என்பது உலக பொருட்களை குறிக்காது, மாறாக அவரில் உள்ள நிறைவான ஜீவனை குறிக்கின்றது. அதாவது, நீங்கள் பயத்தில் கட்டுண்டு வாழ வேண்டியதில்லை. நீங்கள் கடந்த காலம், உங்கள் தவறுகள் அல்லது என்ன தவறாக போனது, என்ன நடந்தது, என்ன நடக்கவில்லை என்பவற்றால் வரையறுக்கப்பட்டு வாழ வேண்டியதில்லை. நீங்கள் தொடர்ந்து பிறரின் அங்கீகாரத்திற்காகவோ அல்லது உங்கள் செயல்திறன் மூலமாகவோ பாடுபட்டு வாழ வேண்டியதில்லை. நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். மேலும் தேவன் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். இன்றும் அந்த மெய்ப்பனாகிய இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் சத்தியமானது. கேள்வி என்னவென்றால், நீங்கள் செவி கொடுக்கின்றீர்களா? நீங்கள் பின்பற்றுகின்றீர்களா? ஏனென்றால் நீங்கள் அவருடைய சத்தத்தை பின்பற்றும் போது அது எப்போதும் ஜீவனுக்கு வழி நடத்தும், எப்போதும் வாழ்விற்கு வழி நடத்தும். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிக்கும் என்றும், நீங்கள் உங்களை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது, என்னிடம் வருபவர்களை நான் அறிந்திருக்கின்றேன் என்று அவர் கூறுவது போல, அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கும் போது அவருடைய சத்தம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்கள் வாழ்க்கைகளில் கேட்கட்டும் என்றும் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். என் இருதயம்
நீர் தங்கும் உறைவிடம் என் முழுமையும் நீராடும் ஆலயம். அன்புக்கு அடிபணிந்தவன்னா, உங்க பாசத்துக்கு பறிபோனவன்னா. அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. என் இருதயம் நீர் தங்கும் உறைவிடம், என் முழுமையும் நீராடும் ஆலயம். என் இருதயம் நீ தங்கும் உறைவிடம், என் முழுமையும் நீராடும் ஆலயம். கண்டு மனிதன் குறை கூறுவான், நீங்காத சுவடுகளாய் நினைப்பூட்டுவான். என் குற்றங்களை கண்டு மனிதன் குறை கூறுவான், நீங்காத சுவடுகளாய் நினைப்பூட்டுவான். பல முறை விழுந்தாலும் என் பிள்ளை என்று சொல்லி என் பாவம் யாவையுமே இரத்தத்தால் கழுவி விட்டீர். பல முறை விழுந்தாலும் என் பிள்ளை என்று சொல்லி என் பாவம் யாவையுமே இரத்தத்தால் கழுவி விட்டீர். என் இருதயம் நீ தங்கும் உறைவிடம், என் முழுமையும் நீராளும் ஆலயம். என் இருதயம் நீ தங்கும் உறைவிடம், என் முழுமையும் நீராளும் ஆலயம். உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. விரும்பாததை தினமும் செய்கிறேன், விரும்புவதை செய்வதற்கு தவிக்கின்றேன். விரும்பாததை தினமும் செய்கிறேன், விரும்புவதை செய்வதற்கு தவிக்கின்றேன். பாவி என்றும் பாராமல் என் அருகில் நெருங்கி வந்தீர், எனக்குள் நிரந்தரமாய் என்றென்றும் தங்கிவிட்டீர். பாவி என்றும் பாராமல் என் அருகில் நெருங்கி வந்தீர், எனக்குள் நிரந்தரமாய் என்றென்றும் தங்கிவிட்டீர். என் இருதயம் நீ தங்கும் உறைவிடம், என் முழுமையும் நீராடும் ஆலயம். என் இருதயம் நீ தங்கும் உறைவிடம், என் முழுமையும் நீராடும் ஆலயம். உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே,
அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனிதாவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.